சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர்ஸ் நேரம் ஊடக ரசிக பெருமக்களே, சித்தர்கள் மீது கொண்டிருக்கிற உங்களுடைய நம்பிக்கையை நான் உளமாற வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். சித்தர்கள் இன்றைய அறிவியல் காலத்துக்கு பல ஆயிரம் ஆண்டு காலம் முந்தியவர்கள். ஆனால் இன்றைக்கு அறிவியல் உலகம் சொல்லுகிற அத்தனை ஆய்வுகளுக்கும் உட்படுத்தப்பட்டால் சரி என்று நிரூபிக்கத்தக்க தயாரிப்புகளை சித்தர்கள் உருவாக்கினார்கள். இப்போ ஒரு 35-40 வயது வந்துட்டாலே முட்டி வலிக்கிறது, கணுக்கால் வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது என்ற கம்ப்ளைண்ட் எல்லாரும் சொல்லுகிறார்கள். குறிப்பாக இருசக்கர வாகனத்தில், மோட்டார் பைக்கில், ஸ்கூட்டரில் நெடுந்தூரம் பயணம் செய்பவர்கள். இன்றைக்கு பல உணவுப் பொருள்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த வணிகத்திற்கு துணை நிற்கிற மக்கள் ஒரு நாளைக்கு 100-200 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் மோட்டார் பைக்கில் அல்லது இருசக்கர வாகனத்திலே பயணிக்கிறார்கள். அவசரமாக உணவை போகிற போது இந்த ஸ்பீட் பிரேக்கரில் தூக்கி போடுகிறது. அவருடைய விளைவு என்ன? அவர்கள் இடுப்பில் இருக்கிற L4, L5 பாதிக்கப்பட்டு விடுகிறது. இந்த இடுப்பு வலி, இந்த இடுப்பு வலியில் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு அப்புறம் என்ன ஆகிறது? சியாட்டிக்கான பெரிய நரம்பு, சியாட்டிக் நரம்பு, சியாட்டிக்கா சேதத்துக்கு ஆளாகி விடுகிறது. இந்த சியாட்டிக் நர்வு பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும்? பின்னால் இடுப்பிலிருந்து வலி ஆரம்பித்து தொடையின் பின்பக்கமாக வந்து கடைசியிலே பாதத்தின் பின்பக்கம் வரையிலே வரும். இதுதான் சியாட்டியாவுக்கு அடையாளம். முன்பக்கத்தில் வந்து அது சியாட்டிக்கா கிடையாது. கிளினிக்கல் டயக்னோசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு எம்ஆர்ஐ பண்ணுவது, ஸ்கேன் பண்ணுவது, எக்ஸ்ரே பண்ணுவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது குறை சொல்ல வரல. ஆனால் ஒரு நோயாளி வந்து சொல்லுகிற போதே அவன் சொல்லுகிற அடையாளத்தை வைத்தே அந்த நோயை கண்டுபிடிக்கிற வல்லமையை சித்தர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அறிவியல் மருத்துவமும் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே இந்த வலியினாலே இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுபவர்கள், திரும்ப திரும்ப படுத்துக்கிட்டு இருப்பாங்க, தூக்கம் வராது. முட்டி வலி, இடுப்பு வலி, தோள்பட்டை வலி, இன்னும் பலர் இந்த கணிப்பொறி துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற பலர் தோல் வலி, இந்த ரிஸ்ட் வலி, கழுத்து வலி, இந்த வலிகளினாலே அவதி விட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த மவுஸை யூஸ் பண்ணுவதனால வலது கையினுடைய தோள்பட்டையிலே வலி. நீரிழிவு நோயாளிகள் ஃப்ரோசன் ஷோல்டர் என்று சொல்லுகிற உரை தோல், தோள்பட்டையிலே வலி, கையை தூக்க முடியல, பின்பக்கமாக கையை கொண்டு போக முடியல, கையை உயர்த்த முடியல. இப்படி பல வலிகள். கீழே உட்கார்ந்துருந்தா, சேர்ல உட்கார்ந்துருந்தா எழுந்திருக்க முடியல, கையை ஊனிக்கிட்டு தான் எழுந்திருக்க வேண்டியது, எழுந்திருக்க முடியவில்லை. கீழே உட்கார்ந்து எழ முடியவில்லை, முட்டியிலே கடுமையாக வலிக்கிறது. இன்னும் பலர் நடக்கிற போது கடக்கடக்கென்று சத்தம் கேட்கிறது. இன்னும் சிலர் கடக்கடக்கென்று சத்தம் கேட்கவில்லை, கொர என்று தண்ணீர் உராய்வதை போல சத்தம் கேட்கிறது. அதனோடு சேர்ந்து வலி இருக்கிறது. இப்படி வலியினாலே அவதி விட்டு கொண்டிருக்கிற உலகம் இந்த வலியை உடனடியாக போக்கி இம்மீடியட் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 30-40 வினாடிகளுக்குள்ளாக, அவ்வளவு சீக்கிரம், ஒரு நிமிஷத்துக்குள்ளவா? ஆமா, ஆச்சரியம். அப்படிப்பட்ட பாகங்களை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அறிவியல் ஆய்வினாலே பல மருந்துகள் வருகின்றன, பல கிரீம்ஸ் விற்பனைக்கு வருகிறது, பல ஸ்ப்ரே விற்பனைக்கு வருகிறது. அதை வலியிலே, முதுகு வலி உள்ள இடத்திலே அடித்தால் முதுகு வலி போய்விடுகிறது என்று நாம் விளம்பரத்திலே பார்க்கிறோம். அவைகளில் என்ன இருக்கிறது என்று அவர்களை சொல்லுகிறார்கள். அதில் டைக்ளோஃபெனாக் என்று ஒரு வேதியியல் பொருள் இருக்கிறது, அது அசிக்ளோஃபெனாக் என்று ஒரு வேதியியல் பொருள் இருக்கிறது. அந்த வேதியியல் பொருளினால் உடனடியாக வலி நீங்குகிறது என்பதை அறிவியல் உலகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. அந்த விளம்பரத்திலேயும் சொல்லுகிறார்கள். நம்ம கூகுளில் போய் டைக்ளோஃபெனாக்கு என்ன பக்க விளைவுகள் என்று பார்த்தால் அவர்கள் தெளிவாக கொடுக்கிறார்கள். ARI அல்லது CKD என்ற 2 பாதகங்கள் அதனால் வருகிற வாய்ப்பு இருக்கிறது. ARI அக்யூட் ரீனல் இன்ஜுரி, சிறுநீரகம் கடுமையாக சேதமடைதல், அக்யூட் ரீனல் இன்ஜுரி.
சிகேடி கிரானிக் கிட்னி டிசீஸ், கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக செயலிழப்பு, இவைகளையெல்லாம் உருவாக்குகிற தன்மை இந்த டைக்ளோஃபெனாக்கு இருக்கிறது. இது எப்போ அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் அந்த பிரச்சனைகள் வரலாம் என்று அறிவியல் ஆய்வுகள் சொல்லுகின்றன. இப்ப நம்முடைய கேரக்டர் என்ன? ஒரு தடவை வலிக்கிறது, அதை போட்டா போச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம்? வலி வந்துட போகுதுன்னு சொல்லி முன்னாடியே அடிப்போம். அப்புறம் வலி வருகிற போதெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை போடுவோம். மேலே போட்டால் அது எப்படி போய் உள்ள பாதிக்கும்? டாபிக்கல் அப்ளிகேஷன் வில் ரிசல்ட் இன் அப்சார்ப்ஷன், சிஸ்டமிக் அப்சார்ப்ஷன். நிறைய அறிவியல் ஆய்வுகள் வந்திருக்கிறது. மேலே பூசினால் அது உள்ளே போகும். அது உள்ளே போவதனாலே தானே வலி போகிறது. அந்த நரம்பு மண்டலம் தானே வலியை உணர்கிற மண்டலம். இந்த நரம்பு மண்டலம் வலியை உணரக்கூடாது என்று அது மேலே இருந்தால் போதுமா? அது உள்ளே போகணும் இல்லை? இப்போ உள்ளே போனால் அது சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் கலந்து அது சிறுநீரகத்தை சேதமடைவிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. நம்ம மக்கள் சொன்னால் கேட்க மாட்டார்கள், அளவுக்கு அதிகமாக கையாளுவார்கள். அப்போ அதனால கேடு வருகிறது. அதனால எனக்கு ஒரு ஆய்வு என்னன்னா, வலியை வேதியியல் மருந்தினை போல உடனடியாக ஒரு 50-40 வினாடிகளுக்குள்ளாக, 1 நிமிடத்துக்குள்ளாக போட்ட உடனே வலியை போக்குவதற்கு சித்தர்கள் வழி சொல்லி இருக்கிறார்களா? அதனால அது அன்பு ஃபார்மாவில் சித்தர்கள் சொன்ன முறைப்படி அதற்கு உரிமம் பெற்றேன். அந்த உரிமத்திலே அந்த தயாரிப்புடைய பெயரே ருத்வா ரோலான். ஒரு ரோலானாக அதை தயாரித்தோம். ருத்வா ரோலான். இப்போ எப்படி தலைவலிக்கு இந்த ரோலான் போடுகிறோமோ அதே மாதிரி இந்த ரோலான் எங்கே வலி இருந்தாலும் அந்த வலி இருக்கிற இடத்துல அந்த ரோலானை போட்டு அப்படி தேய்த்து விட்டு, பிறகு அப்படி தேய்த்து விட்டால் இந்த தேய்த்து விடுகிற போதே வலி போய் விடுகிறது. என்ன ஆச்சரியம்! எப்படி கெமிக்கல்ஸ் இல்லாமல் அது எப்படி எப்படி வர முடியும்? கெமிக்கல்ஸே கிடையாது ஐயா. நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணீங்க, பரிசோதித்து அதில் கெமிக்கல் இருக்கிறது கொண்டாந்து என்னிடத்தில் நிரூபிச்சிருங்க பார்ப்போம். உங்களுக்கு அத்தனை நீங்கள் சொல்லுகிற அத்தனை நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அதில் இல்லையே, ஏன்னா அது தயாரிக்கிறதே நான் தானே. அதில் என்னதான் இருக்கிறது? அப்படி ஓம தைலம் இருக்கிறது, வாதகேசரி தைலம், மயன தைலம், நீலகிரி தைலம், குந்திரிக தைலம், பரங்கி சாம்பிராணி தைலம். இந்த தைலங்கள் தான் அதில் இருக்கிறது. ஆனால் அந்த தைலங்களை போட்டு தேய்க்கிற போது இந்த மேலே அப்படி தடவிட்டு தேய்ச்சோன்னா கொஞ்ச நேரத்தில் இங்கே எண்ணெய் தேய்த்த ஒரு தன்மை இருக்காது, மறைஞ்சு போடும். அதான் ரொம்ப முக்கியம். துணியில் ஒட்டிக்குமா, கலராக இருக்குமா, எண்ணெய் தேய்ச்சா போல கசகசப்பாரு இருக்காது. எந்த இடத்தில் வலி இருந்தாலும், அது சுளுக்கு வலியாக இருக்கட்டும், மூட்டு வலியாக இருக்கட்டும், நடக்க முடியாமல் வலியாக இருக்கட்டும், குனிஞ்சு நிமிர முடியாத வலியாக இருக்கட்டும், எந்த வலியாக இருந்தாலும், இரவு படுத்தால் உறங்க விடாமல் வலியாக இருக்கட்டும், இந்த வலிக்கு இந்த ருத்வா ரோலானை போட்டு அப்படி மேலே தேய்த்து விட்டால், தேய்த்து விட்ட சில நொடிகளுக்குள், நிமிடங்கள்னு நான் சொல்லலை, சில நொடிகளுக்குள் வலி பறந்து போய் விடுகிறது. நிம்மதியாக தூங்கலாம், வலி தெரியாமல் நன்றாக இருக்கலாம். இதை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வருவதனாலே அந்த வலியில இருந்து நாம் விடுதலை பெற முடியும். அப்போ விதவுட் கெமிக்கல்ஸ், purely using the herbals, we can make a product that can give you pain relief, rapid pain relief, துரித வலி நிவாரணம். ஐயமே பட வேண்டியதில்லை, யாரும் கேள்வி எழுப்ப வேண்டியதில்லை. இங்கே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது சயின்டிஃபிக் சித்தர் டாக்டர் அன்பூஸ் என்கின்ற இந்த ப்ளூ கலர் எம்பளம் இருக்கிறதா என்பதை பாருங்கள். அதனோடு வாங்கி அதை பயன்படுத்துங்கள். இந்த வலி இல்லாமல், வலியை விட ஒரு வேதனை ஒன்றும் கிடையாது. வலி இல்லாமல், முட்டியில் வலி இருக்கிறது, முட்டிக்கு போடலாம். கணுக்காலில் வலி இருக்கிறது, கணுக்காலுக்கு போடலாம். எல்போ, டென்னிஸ் எல்போன்னு சொல்லலாம், எல்போவில் வலி இருக்கிறது, எல்போவுக்கு போடலாம். சுளுக்கு வந்து விட்டது, கழுத்து வலி, திருப்ப முடியல, நிமித்த முடியல, ஷோல்டர் பெயின், கையை உயர்த்த முடியல, கையை பின்னால கொண்டு போக முடியல, அத்தனை வலிகளுக்கும் ஒரு நல்ல நிவாரணியாக அன்பு ஃபார்மா அளித்திருக்கிறது தமிழ் கூறும் நல்லுலகம். சித்தர்களின் பெயரால் அதை பெற்று நலமுடன் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.